என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்து நான் என்னில் சுவாசம் வரும். மை டியர் ஹீரோ, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை எப்போ நேரில் பார்ப்பேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ. குட்டச்சி நீயா? கோயில என்ன பண்ற? என்ன பிரசாதம் வாங்கிட்டு அப்பலாம் வந்தியா? நான் சாமி கும்பிடத்தான் வந்தேன். ஆமா, ஐயா என்ன இந்த பக்கம்? கோயிலுக்கு அழகான பொண்ணுங்க வந்தா சைட் அடிக்கலாம்னு வந்தேன். வந்த வேலை சிறப்பா முடிஞ்சுதா? எங்க குட்டச்சி, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு பொண்ணுங்க அழகா இல்ல. ஐயாடா, அப்ப என்ன பார்த்தாலும் உங்களுக்கு அழகா தெரியலையா? நீ அழகா இருக்க, ஆனா ஆனா என்ன? நான் உன்ன சைட் அடிக்கிற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய பிள்ளையெல்லாம் இல்லையே. நீ குட்டி பாப்பா. எது குட்டி பாப்பாவா? நீ என்ன விட எவ்வளவு குட்டியா இருக்க. ஆமா, நீ என்ன கிளாஸ் படிக்கிற? நான் 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு தானா? அப்ப நீ குட்டி பாப்பா தான். அப்ப என்னையெல்லாம் நீங்க சைட் அடிக்க மாட்டீங்களா? குட்டி பிள்ளையில எப்படி சைட் அடிக்க முடியும்? அது ரொம்ப தப்பு. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், சொல்லலாமா? சொல்லுங்க குட்டச்சி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன் குட்டச்சி. உங்களுக்கு என்ன ரொம்ப கேன்சமா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஏங்க, நிஜமாவா? நீங்களும் என்ன காதலிக்கிறீங்களா? அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்குமா? உன்னை எனக்கு பிடிக்கும். நான் லவ் யூ டு சொன்னது காதலிக்கிறேன் அர்த்தத்துல இல்ல, சரியா? உன் மேல எனக்கு பாசம் இருக்கிறதால தான் நான் லவ் யூ டு சொன்னேனே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நீ என்ன இப்படி எல்லாம் யோசிக்கிற? ஏன் நான் இப்படி யோசிக்கிறது தப்பா? ஆமா, தப்புதான். நீங்க இப்ப படிக்கிற பொண்ணு, அதுவும் ஸ்கூல் படிக்கிறீங்க, சரியா? ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு என் மேல வந்திருக்கிறது வெறும் ஈர்ப்பு தான். அத காதல் நினைக்க கூடாது, சரியா குட்டச்சி? இல்லங்க, நான் உங்களை நிஜமாவே காதலிக்கிறேன். அப்படியே மண்டையில வந்து போட்டுருவேன். படிக்கிற பொண்ணு மனசுல இப்படி எல்லாம் இன்னும் வரக்கூடாது, சரியா குட்டச்சி? இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை காதலிச்சா என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. என்ன சொல்றீங்க? நிஜமா தான் குட்டச்சி, உங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகல. நான் உங்களை லவ் பண்ணா என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, தெரியுமா? ஐயோ, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க நல்லா படிச்சு முதல் காலேஜுக்கு போங்க, அப்பயெல்லாம் நீங்க மறந்துடுவீங்க என்ன. அப்படி சொல்லாதீங்க, நான் உங்களை மறக்க மாட்டேன். அதையும் பார்க்கலாம். முதல்ல நீங்க நல்லபடியா படிச்சு காலேஜுக்கு போங்க, அப்பவும் நீங்க என்ன மறக்காம உங்க மனசுல நான் இருந்தா அப்ப பாத்துக்கலாம். அப்பவும் என் மனசுல நான் உங்களை நினைச்சிட்டு இருந்தா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா? சரி, அப்ப பாக்கலாம். இப்ப நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரி, இப்ப சொல்றேன், உங்க மண்டையில ஏத்துக்கோங்க. என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என் மனசுல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. மை டியர் ஹீரோ, வரட்டா? பாக்கலாம். செல போல மங்கிடாம என்ன ஒரசி போங்குற அங்கம் அழகாக செல்லும் நீயும் எங்க அரிசி வாங்குற முத்தம் ஒண்ணு கேட்டா மின்சாரம் போல கட்டாகிற சுகமா உசுர கவ்வுற அம்முக்குட்டியே அடியே உன்னை எண்ணி கலஞ்சேண்டி. குட்டச்சி குட்டச்சி, 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? நான் ரொம்ப சின்ன பொண்ணு, காலேஜுக்கு போயிட்டியேண்டா, உங்களை மறந்துடுவேன்னு சொன்னீங்கல்ல. 4 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் சரி உங்களை என்னால மறக்க முடியாது ஹீரோ. ஒரு பொண்ணுக்கு உசுரை விட மானம் தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட என் மானத்தை காப்பாத்தினது நீங்க தான் ஹீரோ. என்ன அழகா இருக்கா இந்த குட்டி. எப்படியோ ஆள யாருக்கும் தெரியாம கடத்திட்டு வந்தாச்சு. நேரம் கடத்தாம நம்ம கை வித்திய காட்டிட வேண்டியதான். இவ மயக்கத்துல இருக்கிறதான் நமக்கும் சேஃப்டி. இவளுக்கு மயக்கம் தெளியறதுக்குள்ள நாம எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியதான். அதுக்கு நீ உசுரோட இருந்தா தானேடா. ஏய், யாரா நீ? எப்படி எந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள உள்ள வந்த? பாக்குறதுக்கு சின்ன பிள்ளையாட்டே இருக்க. பேசாம போயிருங்க இருந்து. தெரியாம உள்ள வந்திருப்ப, போயிருங்க இருந்து. டேய், யார் இந்த பிள்ளை? எதுக்கு இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்த? இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கா போயிட்டேன்டா உன்னோட உசுறு தப்பும். இல்ல என்னடா பண்ணுவ? வேணாம், என்னட்ட அடி வாங்கி சித்துறாத. பாக்குறதுக்கு சின்ன பொடியாட்டே இருக்க. பேசாம போயிரு. யாருக்கிட்ட அடி வாங்கி சாகுறதுன்னு பாப்பண்டா இப்ப. டேய், எங்கிட்ட மோதி பாடுறா பாக்கலாம். உடம்போக்கு பயிலே, பொண்ணுங்க மேல கை வைக்கிறதே தப்பு. ஆனா இந்த பிள்ளைய பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த சின்ன பிள்ளைய தொடுறதுக்கு உனக்கு என்னடா பொண்ணு? டேய், நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதிட்டு இருக்க. இதுக்கான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. அது எவ்வளவு பெரிய விளைவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைய பட்டு பகல்ல கடத்துவ, அதை வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு நான் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. இந்த ஏரியாவுக்கு IPS ஆக போறேன்டா. என் கண்ணு முன்னாடி என்ன அநியாயம் நடந்தாலும் நான் அதை தட்டி கேட்பேன்டா. சின்ன பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு என்னடா துணிவு? ஆ, ஐயோ, என்ன விட்டுரு ப்ளீஸ். இன்னொரு தடவை இந்த பொண்ணு மேலேயாவது கை வைப்ப. டேய் புறம்போக்கு, இந்த பொண்ணு மேலேயாவது இந்த குரங்கு சேட்டை பண்றத என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். ஆன்ற இடத்திலேயே உனக்கு சங்கு தாண்டி. எனக்கு என்னாச்சு? நீங்க யாரு? என்ன யாரோ கிட்னாப் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. என் வாயை பொத்தி எதையோ சுவாசிக்க வச்சான். அதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன். என்னாச்சு எனக்கு? அம்மா, நீங்க யாரு? முதல்ல பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல எனக்கு இன்னும் ஆயிடுச்சு.
அவன் என்னமோ என்ன பண்ணிட்டான். ஐயோ நீங்க பயப்படுற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்தது உண்மைதான். உங்களை கிட்னாப் பண்ணும்போது நான் பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி வந்ததால உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது. நான் உங்களுக்கு எதுவும் ஆகப்படலமா. உங்களுக்கு ஒன்னும் ஆகலமா, பயப்படாதீங்க. நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? ஆமாமா, நான் தான் உங்களை காப்பாத்தினான். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, சரியா? பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் என்ன கடத்தும் போது அந்த இடத்துல எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு நின்னாங்க. அந்த இடத்துல எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரலங்க. என்னோட மானத்தை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் என்ன ஏதாவது பண்ணியிருந்தா நான் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்க, ஆனா பேச்செல்லாம் பயங்கரமா இருக்கு. சாகுறதே எல்லாத்துக்கும் ஒரு முடிவில்ல, சரியா? என்னதான் பிரச்சனை வந்தாலும் நாம துணிஞ்சு போராடணும், சரியா? நீ ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த விஷயத்துல நீயா தப்பு பண்ணாதான் அந்த தப்பு. உன்னை ஒருத்த மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னா உடனே சாக முடியாதா? அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். பொண்ணுங்க இதே மாதிரி யோசிக்க கூடாது. எல்லா இடத்துலயும் போல்டா இருக்கணும். ஓகே, நான் சொல்றது புரியுதா? உன் வீடு அங்கே இருக்குன்னு சொல்லி நானே கொண்டு போய் விடுறேன். சரிங்க சார். அதான் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லம்மா, அழாதீங்க. கனவில் தீமூட்டினாய் ராஜாயன் மனதை ஏன் மாட்டினாய் கப்பம் கேட்டு மிரட்டி நீ வெப்பம் கொண்டாய் ரத்தம் முத்தம் கொதிக்க என் பக்கம் வந்தாய் வெண்ணிலவாக இதமாக குளிரூட்டவா. அன்னைக்கு நீங்க மட்டும் சரியான நேரத்துல வராம இருந்திருந்தா என் மானமும் என் உசுரும் போயிருக்கும் ஹீரோ. அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தின நீங்க தான். ஆள முழுக்க என்னையும் என்னோட மானத்தையும் காப்பாற்றக்கூடிய ஆம்பளை நீங்க தான் முடிவு பண்ணிட்டேன் ஹீரோ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் யாரோ ஒரு பொண்ணு. எனக்காக உங்களோட உசுர கூட நீங்க பொருட்படுத்தாம என்னையும் என் மானத்தையும் காப்பாத்தினீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு நொடியே உங்க கேரக்டரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது போதும் ஹீரோ. நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க தான் என் ஹீரோ. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் உங்களை ஒரு தடவை கூட நான் பார்த்ததில்ல. எத்தனையோ தடவை உங்களை பார்க்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க தான் என் கண்ணிலேயே மாட்ட மாட்டேங்கிறீங்களே ஹீரோ. நீங்க எங்க தான் ஒளிஞ்சிருக்கீங்க? உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஹீரோ. என் மனசுல இருக்கிற காதல உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா ஹீரோ? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? யாழ்னி, யாழ்குட்டி. வாரண்ணே. ஐயோ அண்ணா கூப்பிட்டுட்டான். காலேஜுக்கு டைம் ஆச்சு ஹீரோ. நான் அப்புறமா வந்து பேசுறேன். பாய். லவ் யூ மை டியர். கிஷோர், வா ப்ரோ. இன்னைக்கு புது லேண்டு வாங்க போற. கண்டிப்பா உனக்கு தாண்டா கிடைக்கும். கங்க்ராலேஷன். தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்டா மூஞ்சி இப்படியே உருவாண்டு வச்சிருக்க? கொஞ்சமாச்சும் ஸ்மைல் பண்றா. அப்ப தனி பொண்ணுங்களுக்கும் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். போதுண்டா சாமி, இந்த பொண்ணுங்களோட சகவாசமே எனக்கு வேணாம். ஏற்கனவே அத்த பொண்ணு சொல்லி ஒருத்தியால நான் பட்டது போதுண்டா. அவ என்ன ஏமாத்திட்டு போன வழியில இருந்து இன்னும் வெளியில வர முடியல ப்ரோ. ஆசையை காட்டி மொத்தமா ஏமாத்திட்டா. இப்படி இருக்கல பொண்ணுங்க மேல எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? ஒரு சில பொண்ணுங்க செய்யற தப்பால எல்லா பொண்ணையும் தப்பா நினைக்காத. இந்த உலகத்துல எத்தனையோ நல்ல பொண்ணுங்க இருக்காங்கடா. நீ வேணா பாருடா. எந்த அளவுக்கு அந்த மஞ்ச மண்டியால நீ ஏமாற்றத்தை சந்திச்சியோ அதை விட பல மடங்கு உண்மையில அன்பு காட்டுற பொண்ணு உனக்கு கண்டிப்பா கிடைப்பாடா. நீ வேணா பாரு. உனக்கு வரப்போற பொண்ணு உனக்கு எல்லா விதத்திலையும் உனக்கு துணை நிப்பா. உன்னோட நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கண்டிப்பா கிடைப்பாடா. உன்னோட பாஸ்ட தூக்கி குப்பையில போடு. ஐயோ பொண்ணுங்க சகவாசமே எனக்கு வேணாண்டா. ஏற்கனவே ஒரு வழியில இருந்து என்னால மீண்டு வர முடியல. இதுல ஐயோ நினைச்சு பார்த்தாலே மண்டையெல்லாம் முறைக்குது. அதுக்காக இப்படியே இருந்துருவியாடா? அப்கோர்ஸ் நாம தனியா இருக்கிறதே பெட்டர் ப்ரோ. யாருமே நம்மள காயப்படுத்த மாட்டாங்க. நமக்கு தனிமை தாண்டா நிரந்தரம் ப்ரோ. நாம தனிமையா இருந்தாலே அது சந்தோஷமான வாழ்க்கை தான். நாம தனிமையில இருந்தா நமக்கு எந்த இடையூறும் வராதுடா. அந்த தனிமையே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். போடா பைத்தியக்காரன். தனிமையில இருந்தா பைத்தியம் தாண்டா பிடிக்கும். ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சிட்டு நீ தனிமையில இருக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது ப்ரோ? அட்வைஸ் பண்ணாதடா. எனக்கு டைம் ஆகுது. சரி கிளம்பு. கண்ணா, இன்னைக்கு புது லேண்டு உனக்கு தாண்டா கிடைக்கும் அவனே. கங்க்ராலேஷன். வாழ்த்துக்கள் கண்ணா. வெட்டியோட வா. சரிமா, நான் கிளம்புறேன். என்னடா பண்ணா, எம்எல்ஏ இருக்கிற கோவம் இன்னும் உனக்கு போகலையா? இன்னும் எத்தனை வருஷம் தான் என் கூட பேசாம இருக்க போற? யார்கிட்டையும் எனக்கு பேச பிடிக்கலாமா? யாரையும் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வாழ்க்கை அலங்கோலமா மாறினதுக்கு இந்த ஆள் தான் காரணம். என்னைக்குமே இந்த ஆள் என்னால மன்னிக்கவே முடியாதுமா. கண்ணா, என் தங்கச்சி பொண்ணு உன்னை ஏமாத்துவாள்னு எனக்கு எப்படிலாம் தெரியும்? வயசு போன காலத்துல என்ன தண்டிக்கிறதுல உனக்கு என்னடா சந்தோஷம்? அவன் தலைப்பாட அடிச்சுக்கிட்டானேப்பா அந்த பொண்ணு வேணான்னு. அப்ப எல்லாம் உங்க புத்தி எங்க போச்சு? அவளை நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன்டா. அவ இப்படி ஏமாத்துக்காரியா இருப்பாளுன்னு யாரு கண்டா ப்ரோ? நான் ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டே இருந்தனா இல்லையா? எனக்கு அவளை கண்டாலே சுத்தமா பிடிக்கல. அவளோட நடவடிக்கை எல்லாமே எனக்கு பிள்ளையா தான் இருந்துச்சுன்னு நான் சொன்னானே இல்லையா? அவ அப்படி இல்ல, சின்ன பொண்ணு மாறிடுவான்னு சொன்னாரு. இந்த ஆளோட பேச்ச கேட்டு நானும் எல்லா விஷயத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில எனக்கு வச்சால் பாத்தீங்களா ஆப்பு. மன வர வரைக்கும் வந்து என்ன வேணாடு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. ஏன்னா அவளுக்கு தேவை என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி அதை எல்லாத்தையும் அவ எடுத்துக்கிட்டா. அப்புறம் எதுக்கு நானண்டாவ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாள்? என்ன மனவரையில என்ன வேணாடு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. மண்டபத்துல வந்திருந்த அத்தனை பேரும் எனக்கு என்னமோ குறை இருக்கின்ற மாதிரி பேசினாங்க. எனக்கு ஏதாவது குறையோட தான் நீ என்ன பேத்தியா?
ஏய் கண்ணா, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? அவர் பண்ணினது தப்பு தான். அவரோட தங்கச்சி பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காருடா. அவ உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாண்டு அவருக்கு எப்படிடா தெரியும்? அது நடந்து இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா உன் அப்பாவோட நீ பேசாம இருக்க. இந்த வாழ்க்கைய அவரே நாசமாக்கிட்டு உழுக்க புழுங்கிட்டு இருக்காருடா. அவன்டா அந்த ஆளு அவரை மன்னிக்க கூடாதா? சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த ஆள் தான் இந்த வாழ்க்கையை நாசமாக்கினாரு. இவர் பண்ணின காரியத்தால அவமானப்பட்டதும் அசிங்கப்பட்டதும் நான் தான். என்கிட்ட இருந்த அத்தனை ப்ராப்பர்ட்டியும் அவ கைப்பற்றிட்டு போயிட்டா. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லமா. கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா பாத்தீங்களா? நான் அவகிட்ட ஆம்பளையா நடந்துக்கலையா? சொல்லுமா, உன் புள்ள பண்ண ஆம்பளை இல்லையா? அப்படியெல்லாம் இல்லடா. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? அந்த வார்த்தையத்தாமா என்னால தாங்கிக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. இங்க பாருக்கு சார், உன்னோட பெயினை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ஆம்பளைன்றத அந்த இடத்துல 5 நிமிஷத்துல நிரூபிச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா நீ அதை பண்ணல. அதுதான்டா உன்னோட உண்மையான ஆம்பளத்தனம். அப்பவே நீ ஜெயிச்சிட்டு சார். பழசையெல்லாம் தூக்கி எறி. சரியா? நீ டென்ஷன் ஆகாம இப்ப கிளம்பு. சரி ப்ரோ, நான் வரேமா. சரியா, பார்த்து போயிட்டு வா. ப்ரோ, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலையா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தாண்டா போவேன். ஆளுக்குட்டியை கொண்டு போய் இன்னைக்கு காலத்துல நீயே விட்டுரு. சரி ப்ரோ.